சென்னை தாம்பரத்தில் நெட் தகுதி தேர்வுக்கு சரியான நேரத்தில் சென்று 30க்கும் மேற்பட்டோருக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் நுழைவுச் சீட்டை கிழித்தெறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை, கல்பாக்கம், அரக்கோணம் போன்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாம்பரம் அடுத்த ராஜகீழப்பாக்கத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு நெட் தேர்வு எழுதச் சென்றனர். நெட் தேர்வுக்கு தொடங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பாகவே தேர்வு மையத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டதுடன் சரியான நேரத்தில் தேர்வு எழுத வந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் நுழைவு அடையாள சீட்டில் புகைப்படம் சரியாக பதிவாகவில்லை என்று சிலர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் பள்ளி வளாகம் முன்பு தேர்வு நுழைவுச் சீட்டை கிழித்தெறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சேலையூர் காவல்துறையினர் தேர்வர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த பிளேஸே எனக்கு தெரியாது. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துட்டு இங்கே ரீச் ஆகிறதுக்கு 9:20 ஆகுது. ஆனால் எக்ஸாம் டைம் வந்து 9:30. அதில் மஸ்ட்டு கண்டிப்பாக 9:30க்குலாம் வரணும்னு அதில் போடல சார். அது 9 o'clockலாம் வரலன்னு அதில் போடல. நாங்கள் 9:20க்குலாம் வந்துட்டோம். ஆனால் கேட்டு வந்து 9:15க்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன நியாயம் தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அது கேட்டதுக்கு போலீஸ் வந்து ஸ்கூல் ஃபேவரபிளாக தான் பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வெளியே துரத்துறதே குறியல. பப்ளிக் எக்ஸாம்லேயே 1/2 hour கன்சிடர் பண்ணும்பொழுது இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அண்ட் அதுக்காக வந்து ஒரு 9:30க்கு வரைக்கும் விட்டுருக்கலாம் இல்லையா? எதுக்கு 9:15க்கு 9:20க்கெல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணணும்? நாங்கள் ரொம்ப தூரத்தில் ஐம் கமிங் ஃப்ரம் கல்பாக்கம். பை த டைம் ஐ ஸ்டார்டட் அரௌண்ட் ஒரு 6 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணி நான் வரேன். நாங்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டோம் எழுதுறதுக்கு. எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 2 கிளாஸ் ரூமுக்கு மட்டும் ஒரு மேம் வந்துட்டு நீங்கள் வந்து பெர்மிஷனே இல்லாமல் வந்துட்டீங்க, ஸோ நான் உங்கள் மேலே கேஸ் போட போகிறோம். அட்மிஷன் கார்டு பின்னாடி வந்து நாங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் எழுதணும்னு சொல்லி சைன் பண்ண சொல்லி உங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் அட்மிஷன் கார்டெல்லாம் வாங்கி வெறும் ஒரு 10 பேர் மட்டும்தான் எங்களை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. மீதி எங்கள் கூட வந்த பெர்மிஷன் கொடுத்த மீதி பேர் வந்து இன்னும் உள்ளே எழுதிட்டு தான் இருக்காங்க.